ஏல அக்கங்கிட்ட மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லைவேலி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, வணக்கமுங்கோ சீலா நம்ம நெல்லை சங்கர் அவங்களுக்கு தான் இந்த பதிவு. வணக்கமுங்கோ சீலாவுக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வணக்கமுங்கோ சீலாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்திருக்காங்க. அது இப்போ வந்து வணக்கமுங்கோ சீலா வந்து இப்போ கண்ணு முழிச்சிட்டாங்களாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அதை 18 மணி நேரம் கழித்து அவங்க கண்ணு முழித்த உடனே கேள்வி நெல்லை சங்கர்கிட்ட கேட்டிருக்காங்க, என் குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ குழந்தை வந்து இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சீலா நீ கவலைப்படாத, குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்குது. குழந்தை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த இங்கு பெட்டர்னு ஒன்று இருக்கலாங்க, இங்கு பெட்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. உடனே இதை கேட்டுட்டு நம்ம சீலா வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்களாம். என்னங்க மாமா சொல்கிறீங்க, ஏன் மாமா எதுக்கு இங்கு பெட்டரில் குழந்தை இருக்குது, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை கேட்டோன்னே, ஒன்றும் இல்லாமல் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் நல்லா இருக்கிறதுக்காகவும் வந்து குழந்தைய வந்து இங்கு பெட்டரில் வச்சுருக்காங்க. அதனால் ஒன்றும் கவலைப்படாத, குழந்தைய நமக்கு இன்னொரு 2-3 நாளில் தந்துடுவாங்க, சரியா? அவன் உடம்புல அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு, கண்டிப்பாக குழந்தை மட்டும் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரான். அதே மாதிரி குழந்தை வந்து அழகாக சீலா மாதிரி அழகாக இருக்குதாங்க, அழகாக ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி சங்கர் சொன்னோடனே கொஞ்சம் மனசு தேர்த்திட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க சீலா. அதே மாதிரி இப்போ இவர் வணக்கமுங்க சீலா கிட்ட வந்து இப்போ சங்கர் அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, சீலா நம்ம குழந்தை வந்துருச்சு, அதே மாதிரி நமக்கு வந்து குழந்தை பிறந்தவொடனே சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்மளை பிடிக்காத ஹேட்டர்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா தேவையில்லாமல் கண்டென்ட்டு வயிற்றில் துணி, வயிற்றில் பலூனு, தலைவாணி வச்சு நடிச்சிய ஏமாத்தினேன்னு சொல்லி நிறைய ஹேட்டர்ஸ் பேசியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என் ஆட்டம் நம்ம தான் ஆரம்பம், இனிமேல் தான் வந்து குட்டி சீலா வந்துட்டாங்க, இனிமேல் குட்டி சீலா வந்து தரமான சம்பவம் செய்வாங்க. ஹேட்டர்ஸுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, இன்னும் பாருங்கள், நடக்கக்கூடிய ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நெல்லை சங்கர் சொல்லியிருக்காப்புல. சரி, ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலைங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிருங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.